யா இது இல்லைன்னா நட்ஸ் போடுனா நட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும். ஆமா இல்லையா, ஸ்வீட்டாவும் இருக்கும். சாக்லேட் and kids they will love it actually, chocolate. So that's it, அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான டெசர்ட். வாவ், நம்மளுடைய grilled pineapple dessert ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஐ திங்க் ஐஸ்கிரீமை வந்து என்னென்ன மாதிரி விதங்கள்ல சர்வ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி, பிளேன் ஐஸ்கிரீமா இல்லாம ஸோ வென் யூ சர்வ் அட் ஹோம், நம்ம வந்து வெளியே போய் வெறும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம். பட் வீட்டில் செய்யும் போது அதோட ஒரு ஃப்ரூட்டையும் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்டா நிறைய டாப்பிங்லாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரியலி ஐ திங்க் இந்த ஐஸ்கிரீமை விட மற்ற பொருட்கள்லாம் சேரும்போது இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும். ஆமா, எஸ்பெஷலி அந்த கிரில்டு பைனாப்பிளோட அது வார்மா இருக்கு, இது கோல்டா, பிளஸ் அந்த சாக்லேட் சிரப்போட சேர்ந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். அண்ட் ஈவன் நம்ம கிரில் பண்ணியிருக்கிறதா அந்த பைனாப்பிளோட அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கரெக்ட், ஆமா. ஓகே, ஸோ பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த சர்விங்கே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வாவ், ஸோ பைனாப்பிளோட இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நல்லா அது டோஸ்ட் ஆகி கிரில் ஆகி இல்லையா, அந்த கலர் சேஞ்ச் ஆனதா பார்க்க அழகா இருக்கு. ஆமா, அந்த கார்மலைசேஷன் நல்லா இருக்கு. ஆமா, அண்ட் இதோட சாக்லேட் சிரப் அதோடைய அந்த ஃப்ளேவர், ஐ திங்க் அந்த டேஸ்ட் கூட வந்து children love it. Definitely, ரொம்ப நல்லா இருக்கும். actually it will be a hit. நிஜமாவே நீங்க பார்ட்டிக்கு பண்ணீங்கன்னா. ஓகே, சோ இந்த டெசர்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? Sure. ஓகே, வித் ஐஸ்கிரீம் அண்ட் இந்த குக்கீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு. பைனாப்பிள், ஐஸ்கிரீம், சாக்லேட் சிரப் எல்லாம் சேர்ந்து அந்த மேல போட்ட அந்த குக்கீஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கு. அண்ட் நிஜமாவே வந்து ஒரு லஞ்ச்க்கு அப்புறம் ஒரு ஹெவி மீல்க்கு அப்புறம் இதை சாப்பிடும்போது இதை நம்ம சர்வ் பண்ணோம்னா ஐயோ லஞ்ச் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமா, சூப்பர் மேம். நம்ம நிறைய டெசர்ட்ஸ் பார்த்திருக்கோம், பட் இவ்ளோ டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஈஸியா, ஈஸி, வெரி ஈஸி. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பெயின்ஸ்டேக்கிங்கா ஸ்டவ் உட்காரணும் அவசியமே இல்லை. ஸோ சீக்கிரமா பண்ணி முடிச்சு 5 minutes கூட ஆகாது. ஓகே, இதுல வந்து வேற என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருந்தா இருக்கு? பைனாப்பிள் நம்ம பைனாப்பிள், பனானா பண்ணலாம், நம்ம பண்ணிருக்கோம். ஆப்பிள் அவ்வளோ சூட் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடும் ரொம்ப. ஓகே, அந்த அந்த கிரில் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்காது. அந்த இந்த மாதிரி அது சாலிடா உங்களுக்கு இருக்காது, சில சமயம் முஷியாய் ஒரு மாதிரி டெக்ஸ்சரே மாறிடும் உங்களுக்கு ஆப்பிள். மோஸ்ட்லி பைனாப்பிள் அண்ட் பனானா தான் பெஸ்ட், ஐ வுட் சே. ஓகே, சோ நீங்க வந்து இன் கேஸ் உடனே ட்ரை பண்ணனும், பைனாப்பிள் வாங்கிட்டு வர டைம் இல்லைன்னா கூட நீங்க வந்து வாழைப்பழத்தோட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணி கிரில் பண்ணி, கரெக்ட், மேல கொஞ்சம் சர்க்கரை போட்டு, ஆமா, கொஞ்சம் லேசா தூவிட்டு அது வார்மா இருக்கறச்சே அது மேல ஐஸ்கிரீம் போட்டு சிரப். சூப்பர்பா இருக்கு. கண்டிப்பா பாக்குற வியூவர்ஸ் வந்து நிஜமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா நிஜமாவே வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ so much மேம், நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த கிரில்ட் பைனாப்பிள் டெசர்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தது, ரொம்ப டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி